இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கிஸ் பண்ண முடியுமா? அதான் மாடர்ன்ல. நீயும் 21st செஞ்சுரியை சேர்ந்தவ தானே, எங்களை மாதிரியே தான் இருக்க. சோ உன்னை எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்றது உனக்கு ப்ராப்ளமா இருக்காதுல்ல? ப்ராப்ளம் தானே? எக்ஸாக்ட்லி, நான் அதை சொல்ல தான் முயற்சி பண்றேன். இது எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எல்லாருக்கும் முன்னாடி கிஸ் பண்றது டீசன்சியா, பிரைவசிங்கிற ஒரு விஷயம் இருக்கு லக்ஷ்மி. ஒரு லெவலுக்கு சரி, கை கொடுக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் ஓகே. அண்ட் கிஸ் பண்றதும் காதலோட ஒரு பார்ட் தான். அதனால இந்த காதலை நாம கேட்டு வாங்க கூடாது. இப்ப என்ன பண்றது? நான் தானே மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீ வேற பார்த்துட்டு இதுக்கு விட்னஸ் ஆயிட்ட. அதோட நீ லக்ஷ்மி ஆச்சே, நீ போய் சொல்லவே மாட்டியே. உனக்கு போய் சொல்ல தெரியாது. அண்ட் நான் ப்ராமிஸும் பண்ண. ஒரு நிமிஷம் இரு. மறுபடியும் எதுக்கு இப்போ என்ன கொண்டு வர? நீ இது எல்லாத்தையுமே அப்படியே ஏன் தலையில போட்டுறாத. நான் ஒன்னும் சும்மா வரல, உனக்கு டவல் குடுக்கறதுக்காக தான் வந்தேன். அதுவும் இல்லாம இது உனக்கும் மலிஷ்காவுக்கும் இருக்கிற விஷயம். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு மலிஷ்கா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க. அப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்றது ரிஷி? என்னால எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கிஸ் பண்ண வேண்டாம், நான் கிஸ் பண்ண மாட்டேன். அப்ப நீயும் பண்ணாத. ஆனா நான் தான் மாட்டிக்கிட்டனே. இப்ப நீ விட்னஸா இருக்க. அப்போ பண்ணிடு. யாரா இவ? மலிஷ்காவை விட நீ தான் என்ன மோசமா மாட்டி விட்டு. ஒரு நிமிஷம் இரு. இங்க அங்கன்னு சுத்தி நீ மறுபடியும் என்கிட்டே வந்து நிக்காத. நான் மறுபடியும் சொல்றேன், நீ தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன கொண்டு வர. நான் உன்னை கொண்டு வரல, நீ என் கூட இருக்க. சோ நான் என்ன பண்ணுன்னு எனக்கும் புரியல. மாட்டிக்கிட்டு இருக்க. வாவ்! ஏய், ஒரு நிமிஷம். நான் தான் என்ன அடிக்க போறியா? என்ன இங்க இங்க நீங்க என்ன பண்றீங்க? நான் பயந்துட்டேன். வயித்துல குழந்தை இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப அதிகம் சொல்லாத. இது உன் குழந்தை. என்னோட உங்களோட குழந்தை. உன்னையும் உன் குழந்தையும் குப்பையில தூக்கி போட. என்னோட குழந்தையும். ஆனா இதை எதுக்கு முகத்துல போட்டுட்டு வந்தீங்க? இத வர சொல்லணுமா? ஏன்னா இப்ப நான் சாத்தா. முதல்ல நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன். நல்ல காரியம் பண்ண எனக்குன்னு கனவு இருந்துச்சு. சரி, நல்ல காரியம் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து என்ன சாத்தான் ஆக்கிட்டாங்க. இத போட்டுட்டு போவேன். பேசாம இங்க இருந்து போயிட்டு மரியாதை இங்க இருந்து போயிடு. நீங்க நீங்க எங்க போறீங்க? நீ இத வர கேட்டியா? நரகத்துக்கு போற. வாயே, நீ வாயே. வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போலாம். வரியா? எங்க போறீங்கன்னு போகும்போது எங்க போறீங்க கேட்டா நான் கருத்துடுவேன். பெருசா கேக்குறா. ஏய் போடி, மூஞ்ச காட்டாத போடி. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. என்னவோ யோசிக்கிறாரு. அவர் மூளைக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு. தயாராயிடு லக்ஷ்மி. உன் வாழ்க்கையோட முக்கியமான சாத்தா வந்துகிட்டே இருக்கு. ப்ரொபோசல் கிடைச்சதா? யா, ஒண்ணு இல்ல 4 கிடைச்சிருக்கு. தட்ஸ் நைஸ். ரிஷினி அவங்கள மீட் பண்ணலாம் 1 by 1. பட் அவங்களோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அது என்ன ரெக்வெஸ்ட்? பட் பிங்கி, இதெல்லாம் எனக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. பட் இது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. சி ரிஷி, நான் கஷ்டப்பட்டு இவங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்காக ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இத நம்ம பண்ணலனா அது அவங்களுக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். சோ ஓகே, உனக்கு எது ஓகேவோ அத நீ சொல்லிடு. ஓகே, நான் ட்ரை பண்றேன். யா ஷூர். ஓகே. என்ன பண்றது? எப்படி ட்ரை பண்றது? இம்பாசிபிள். லக்ஷ்மி ஒத்துக்கவே மாட்டா. ஆனா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கு எப்படியாவது நான் முயற்சி பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்றது தப்பு இல்லல்ல? ட்ரை பண்ணி. பார்ட்டி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அது அந்த பெரிய மலிஷ்கா தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஏன் அவளை சுத்தமா பிடிக்கலன்னே தெரியல. ஐ மீன் அவளோட மனசு
அவளுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. அவ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கா. எப்ப பாரு இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கா. ஆண்டி ஆண்டி ஆண்டி, நான் ரிஷியை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டி நீங்களே பாருங்களேன், ரிஷி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு. ரிஷி ஐ லவ் யூ, ரிஷி ஐ லவ் யூ. லவ்னா இப்படியா இருக்கும்? இதுவா லவ்? ஒரு பையனை அநியாயமா மாட்டி விட்டுருக்கா, அவரை புடிச்சு வச்சிருக்கா. அவளுக்கும் நல்லாவே தெரியும் லக்ஷ்மி அண்ணி கூட தான் ரிஷி ப்ரோ சந்தோஷமா வாழ்வாருன்னு. அவளுக்கு புரியல லவ்னா வெறும் பொசிஷன் கிடையாது, அவங்கள கூடவே வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஆனா அதெல்லாம் இல்ல, இவ எங்கேயுமே போகாம இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருப்பா. ரிஷி ஐ லவ் யூ ரிஷி, ஆண்டி ரிஷிய பாருங்களேன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஐ ஸ்வேர் மேன், ஐ ஸ்வேர், ஒரு தடவை இந்த மனுஷ்கா என் அண்ணா அண்ணி லைஃப்ல இருந்து விலகி போயிட்டானா போதும், அப்புறம் அவங்க லைஃப் பிரகாசம் ஆயிடும். அவங்க லைஃப் அட்டகாசமா இருக்கும். அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் நல்லா இருப்போம். எல்லார் லைஃபும் சூப்பரா மாறிடும். ஜாலியா இருக்கும் லைஃப் வித்தவுட் மலிஷ்கா. ஆஹாஹா, அடாடாடாடா. அதுவும் சரிதான், இதெல்லாம் எங்க நடக்க போகுது? உண்மையை சொன்னா மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான். நான் அவனை தான் நம்புறேன். அதான் சொல்லுவாங்களே, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சே தீரும்னு. ஆமா, ஷாலுக்கு யார் கிடைப்பா? நோ நோ நோ, ஷாலுக்கு என்ன கிடைக்கும்? ஆமால, வேலண்டைன்ஸ் டே முக்கியமான நாள், எப்படி மறந்த? ஷாலுக்கு நான் gift கொடுக்கணும். ஓ, எனக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல? இன்னைக்கு பார்ட்டிக்கு நீ எந்த ட்ரெஸ் போடும்? அதெல்லாம் என்னால முடியாது. இப்ப இந்த ரிஷிக்கு என்னதான் பிரச்சனை? இவன் மண்டையில என்னதான் ஓடுது? ஒரு பக்கம் மலிஷ்காவை கூட வச்சுக்கணும்னு விரும்புறான், இன்னொரு பக்கம் என்னையும் இங்கே கட்டி போட பாக்குறான். லக்ஷ்மி, உனக்கு என் மேல கோவம் இருக்குன்னு தெரியும், பட் ப்ளீஸ் நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகும். நீ பார்ட்டிக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும். இதை நான் எனக்காக சொல்லல, அந்த பிங்கி சில ப்ரொபோசல்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கா. அவளை இன்னைக்கு பார்ட்டிக்கு வர சொல்லிருக்க. அவ உன்னை ஏற்கனவே ட்ரெடிஷனல் லுக்ல பார்த்திருக்கா, பட் அவளுக்கு உன்னை வெஸ்டர்ன் லுக்ல பார்க்கணுமா. அதனால இதை போட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நீ எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் பார்க்க அழகா தான் இருப்ப, ஆனா உன்னோட வெஸ்டர்ன் லுக்கையும் அவ பார்க்கணுமா. ஐ நோ இந்த மாதிரி ட்ரெஸ்ல நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டேன், பட் கல்யாணம் நடக்கணும் இல்ல. இதுக்கு மேலேயும் உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். கல்யாணமே நடக்கலனாலும் நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஐ டோன்ட் கேர். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும்.